ஃப்ரெண்ட்ஸ், ஐம் வித்யா ஃப்ரம் பெங்களூர். இதுதான் எங்களோட ஜாஸ்மின் பிளான்ட். இது வந்து நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் பிக்சர். ஃபுல் ஆஃப் பட்ஸ் அண்ட் இது ஃபுல்லாக பூத்துருக்கு, ப்ளூம் இருந்தது. அதுக்காக அதோடைய டிப்ஸும் எப்படி நாங்கள் அதை கேர் பண்ணுறோம், என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஆக்சுவலி இந்த பிளான்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ், வந்து 5 இயர்ஸ். இது வந்து சென்னையில் வர்தா புயல் வந்தப்போ இந்த செடி வந்து அதாவது அழிஞ்ச நிலையில் ரொம்ப குட்டி செடி எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே பெங்களூரில் வச்சோம். ஃபஸ்ட்டு வரவே இல்லை, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிடிச்சிருச்சு. அப்புறமா இப்போ இந்த சீசனில் நிறைய பூக்குது. கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 20 to 25 ஃப்ளவர்ஸ் எடுப்போம். சில சமயம் மேலேயே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் விட்டுருக்குன்ட்டு. இது நான் வந்து எப்படி பார்த்துக்குறோன்னா, நல்ல செம்மண்ணும் உரம் மண்புழு உரம் போட்டிருக்கோம். செம்மண்ணும் வெர்மி கம்போஸ்ட், ஹோம்மேடு கம்போஸ்ட் போட்டு மண் கலவை போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு என்னென்னா, டெய்லி அப்துல் காதர் சார் அட்வைஸ் படி டெய்லி ரைஸ் வாஷ்ட் வாட்டர் போட்டுகிட்டே இருக்கோம். டெய்லி அது உண்டு. இதுக்கு ரைஸும் வெஜிடபிள் வாஷ்ட் வாட்டரும் டெய்லி கொடுக்குறோம். தேங்க்ஸ் டு சார், அவரோட டிப்ஸ் படி தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் வந்து இலைகளை வந்து ப்ரூனிங், அது ரொம்ப முக்கியம் ஜாஸ்மினுக்கு. அந்த நல்ல சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னும் போது இலைகளை நல்லா இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ண. ஒன்று காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு முத்தின இலை மாதிரி இருக்கும், நல்ல திக்காக. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நல்ல பெரிய இலைகளை இப்படி அப்சைட் டவுனாக இப்படி மேலிருந்து கீழே இப்படி பிச்சிடணும். கையாலேயே இப்படி பிச்சு அந்த ரூட்லேயே போட்டுருங்க. இந்த மாதிரி பிச்சு அந்த ரூட்லேயே போட்டுடுங்க. இந்த மாதிரி போடும்போது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிளையில் வந்து இதை எடுக்கிறீங்க, இந்த இலையை எடுக்கிறீங்கன்னா, இப்போ இங்கேருந்து வர புது நோடு வந்து பட்டோடு வரும். நல்ல ஒரு 3 மொட்டோடு வரும். அழகாக இது பாருங்கள், வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான் பிச்சு விட்டது தான் ஒரு 2 வீக்ஸ் பேக். பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக இந்த மாதிரி ஒரு 4-5 மொட்டோட புதுசாக இலை வரும். ஸோ இந்த மாதிரி செடி ஃபுல்லாக எங்கெல்லாம் உங்களுக்கு லீவ்ஸ் கண்ணில் இந்த மாதிரி இதை பாருங்கள், முத்தின மாதிரி இலைகள் இருக்கோ, இதை இப்படி அப்சைட் டவுனாக இப்படி ப்ரூன் பண்ணி பிச்சு கையாலேயே பிக்கலாம். இப்படி பிச்சு நீங்கள் அந்த செடியோட வேர்லேயே அதை போட்டுருங்க. திருப்பி நீங்கள் இந்த மாதிரி முளைக்கிற ஒவ்வொரு இதுவுமே இந்த மாதிரி மொட்டோட உங்களுக்கு முளைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அப்துல் சார். நிறையா உங்களுடைய டிப்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.